வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனி கடையில பயங்கரமா தூங்கி விழுந்துட்டு இருக்க. வா மாமா ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு செந்தில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க கூட சரவணனும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச தூரம் நடந்து வருவங்க. ஏன் மாமா உனக்கும் அத்தைக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. சரவணன் இப்படி கேட்க பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. செந்திலுக்குமே இது அதிர்ச்சியா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவரோட மாம்ச. அண்ணே ஏன்னு இப்படி கேக்குறேன்னு அவரு கேட்க, இல்லடா நான் நேத்து ராத்திரி தண்ணி குடிக்கலாம்னு போனேன். மாமா ரூம்ல இருந்து பேச்சு சத்தம் வந்துச்சு. நான் என்ன பேசுனாங்கன்னுலாம் கேட்கல. ஆனா சண்டை போடுற மாரியே இருந்துச்சு. அதுதாங்கிறாரு சரவணன். என்ன மாம்சு என்ன விஷயம்ன்ற மாரி செந்தில் பாக்க, என்ன மாமா ஏதாவது சண்டையா அப்படின்னு சரவணன் கேட்க, சமாளிச்சுக்கிற பழனி, டேய் ஏன்பா நாங்க எதுக்குப்பா சண்டையெல்லாம் போட போறோம் அப்படின்னு பழனி முகத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு சொல்ல, முகத்தை தன் பக்கமா திருப்பிட்டு, மாமா நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு சரவணன் நம்பாம கேட்க, நிஜமா தாண்டா சொல்றேன். கல்யாணம் ஆன இம்புட்டு சீக்கிரத்திலே யாராவது சண்டை போட்டுக்கிடுவாங்களா? ஆ அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து ராத்திரி நாங்க உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு கிடந்தோம் அப்படின்னு பழனி சொல்ல, என்ன பழைய கதை மாமான்னு செந்தில் கேக்குறாரு. நான் படிச்சது, என் சின்ன வயசு கதை, வளர்ந்த கதை, இதெல்லாம் அவ கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் ஒரே சிரிப்பும் கூத்துமா போச்சு அப்படின்னு சொல்லி பழனி கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க, நம்பாத பார்வை பாக்குற சரவணன், நீ நெசமா தான் சொல்றியான்னு கேக்குறாரு. அட ஆமாண்டா மாப்ள, இத கேட்கதான் நீ இம்புட்டு தூரம் வந்தியாக்கும் அப்படின்னு பழனி அவரோட கன்னத்தை பிடிச்சு கேட்க, ஆமா மாமா எனக்கு மனசு அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி அதான் உங்ககிட்ட கேட்டுடலாமேன்ட்டு வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏய் யாருடா இவன்? உன் மாமன் யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கனா? இல்ல யாருக்காவது உன் மாமன் கிட்ட வந்து சண்டை போடணும்னு தோணுமா? சொல்லு அப்படின்னு பழனி கேட்க அவரோட முதுகுல தட்டி, அதுவும் கரெக்ட் தான் மாம்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் சும்மா ஜாலியா பேசிட்டு தாண்டா கிடந்தோம். அம்பட்டு தானே பழனி சொல்ல, சரி வா மாமா டீ சாப்பிட போலாங்கிறாரு சரவணனும். பழனியை விட்டு செந்திலோட தோல்ல வந்து கைய போட்டுட்டு, டேய் செந்தில் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்கிறாரு சரவணன். கேளுனே அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்ல உனக்கும் மீனாவுக்கும் சண்டை வந்திருக்கா அப்படின்னு சரவணன் கேட்க, அது சின்ன சின்னதா அப்பப்ப சண்டை வரும். ஆனா உடனே சமாதானம் ஆயிடுவோங்கிறாரு செந்தில். அப்படியான்னு சரவணன் கேட்க, ஆமா நீ எப்படின்னு செந்தில் கேக்குறாரு. டேய் எனக்கும் மயிலுக்கும் சண்டையே வந்ததில்லடாங்கிறாரு சரவணன். செந்திலுக்கு பயங்கர ஆச்சரியமாயி, நெசமாலுமா சொல்றேன்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு சரவணன். ஆமா அவ என்கிட்ட கோவமா பேசவே மாட்டா. நானும் அவகிட்ட கோவமாவே பேசுறது இல்ல அப்படின்னு சரவணன் செந்திலும் சீரியஸா பேசிட்டு வர, பழனி கண்ணுல வலியிற கண்ணீரை தொடச்சுக்கிறாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டே கொஞ்சம் முன்னாடி போயிட, பழனி அப்படியே யோசனையா மெதுவா பின்னாடி நடந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் அப்படியே நின்னுட, திரும்பி பாக்குறவங்க, மாமா என்ன மாமா அப்படியே நின்னுட்ட அப்படின்னு சரவணன் கேட்க, வாங்கங்கிறாரு செந்தில். சரிடாங்கிற மாதிரி கையாட்டிட்டு பழனி மெதுவா வந்துகிட்டு இருக்காரு. இப்போ மயிலு ஒரு கோவில் மண்டபத்துல உட்கார்ந்து புடவையால விசிறிட்டு உட்கார்ந்துருக்க. அங்க வர்ற ஒருத்தர், யாருமா நீங்கன்னு கேக்குறாரு. பதறி அடிச்சு எழுந்திருக்கிற மயிலு, என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி அப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்க. உங்களதாம்மா கேக்குறேன், யாரும்மா நீங்கன்னு கேக்குறாரு அவரு. மயில் அப்படியே ஊன்னு திணறிட்டு இருக்க, 1 மணி நேரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அவரு கேட்க, இல்ல இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ம் எந்த ஊரு நீங்கன்னு கேக்குறாரு அவரு. இங்கேதான் பக்கத்துல குன்னக்குடிங்கிறாங்க மயிலு. அதான் இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியல போல இருக்கு. காலையில 11 மணிக்கு நடைய சாத்திட்டோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் நடையே திறப்போம் அப்படின்னு அவரு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு மயிலு சொல்ல, கோவிலுக்கு வரும்போது விசாரிச்சுட்டு வரக்கூடாதாமா? சாயந்தரம் வரைக்கும் இங்கேயேவா உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்கன்னு கேக்குறாரு அவரு. இல்ல இல்லங்க நான் போயிட்டு சாயங்காலமா வர்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரிங்கம்மாங்கிறாரு அவரு. உரட்டு போன மயிலு திரும்பி வர என்னன்னு பாக்க பேக் எடுத்துட்டு போறாங்க. மயிலு மண்டபத்தை விட்டு வெளியே வர அவரும் வெளியே வந்து அந்த கேட்டை சாத்திடுறாரு. மயிலு பூட்டியிருக்க கேட்டையும் கோவிலையும் பார்த்துட்டு உட்கார கூட இடம் இல்லையாட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒருத்தர் போன்ல பேசிட்டே வராரு. அவரை பார்த்துட்டு, ஐயோ தெரிஞ்சவங்க யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே பயந்து போய் புடவை தலைப்பு எடுத்து தலையோட மூடிக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்க? அந்த கார் பின்னாடியா அப்படின்னு மயிலு நிக்கிற டைரக்ஷன்ல ஒரு கைய காட்டி கேட்க, ஐயோ கடவுளே அப்படின்னு பயத்தோட ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. நானும் அங்கதான் இருக்கேன். எங்க நிக்கிற? ஓ அதோ அங்கயா வரேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு மயிலுக்கு எதிர்த்தால இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி போக, ஆ அப்பாடா அப்படின்னு தலையில இருந்து துணி எடுக்கிற மயிலு, ஐயோ யார பார்த்தாலும் பயமா இருக்கே, எங்க போய் உட்கார்றது என்ன பண்றது எதுவுமே தெரியலையே, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். அவங்கள இரு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே பேக்ல இருந்து போன் எடுக்க போறாங்க. வீட்ல பாக்கியம், நீ கடன் சொல்லி வாங்குவியே என்ன பண்ணுவியோ தெரியாது, சோறு வேணும்னா அரிசி வந்தாகணும் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது, எடுக்கிறாங்க. மயிலு தான் கூப்பிடுறான்னு பாக்கியம் சொல்ல, பேசுங்கிறாரு அவர் வீட்டுக்காரரு. சொல்லுடி மயிலுன்னு அவங்க கேட்க, என்னமா சொல்ல சொல்ற,
நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். 80 பவுன் நகை, எம்.ஏ படிப்புன்னு ஊருப்பட்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சல்ல. இப்ப நான் தான் படாத பாடு படுறேங்கிறாங்க மயிலு. என்னடி ஆச்சு அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்ன ஆச்சா? வேலைக்கு போறேன்னு வீட்ல பொய் சொல்லிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு 2வது நாள். எல்லாமே உன்னாலதாம்மா, உன்னால மட்டும்தான் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்குடி தெரு தெருவா சுத்தணும்? நமக்கு தான் கடல் மாதிரி வீடு இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்ன சொன்னேன்னு மயிலு கேக்குறாங்க. உடனே சமாளிச்சுக்கிற அவங்க அம்மா, சரி, கடல் மாதிரி வீடு இல்லைன்னாலும் குளம் மாதிரியாவது வீடு இருக்குல்லங்கிறாங்க. மயிலு ஆமா இல்லன்னு யோசிக்க, நீ முதல்ல வீட்டுக்கு வா பேசிக்கலாங்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா பேச சொல்ற அப்படின்னு மயிலு கேட்க, நீ முதல்ல வீட்டுக்கு வாடி பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அழுத்தமா சொல்ல, போனை வச்சுட்டு கிளம்புறாங்க மயிலு. அவங்க அம்மாவும் போனை வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மீனாவோட அப்பா கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்துருக்க, இந்தாங்கப்பான்னு மீனா நீட்ட. ஒரு செகண்ட் தயங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்து மீனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீ வேலைக்கு போகலையான்னு அவங்க அப்பா கேட்க, ஒரு 4 நாள் லீவ் போட்டிருக்கேன், வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ப்பாங்கிறாங்க மீனா. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவரு கேட்க, ஆ அதெல்லாம் நல்லா போகுதுப்பா, ஒரு குறையும் இல்ல அப்படின்னு மீனா தலையாட்டி சொல்றாங்க. ஆசைப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போனியே, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. எப்படின்னா அப்படின்னு மீனா கேட்க, உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. என்ன பாத்துக்கிறாங்களாவா? தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கல, அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா, உனக்கு நாத்தனா ஒருத்தி இருக்கால்ல, உங்க வீட்டுக்காரரோட அக்கா, அவ அடிக்கடி வர்றாளான்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, குழலி அண்ணி எப்பவாவது தான் வருவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது நல்ல வசதியா இருந்த, அங்க உனக்கு போதுமான வசதியெல்லாம் இருக்காப்புல தெரியலையேங்கிறாரு அவங்க அப்பா. அப்பா, தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குப்பா. எல்லாத்த விட பெரிய விஷயம், வீடு ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு மீனா சொல்ல, ஒத்த மளிகை கடையை வச்சுக்கிட்டு அம்புட்டு பேர் வாழ்க்கை நடத்துறது கஷ்டமா இருக்காதுன்னு கேக்குறாரு உங்க அப்பா. அம்புட்டு கஷ்டம்லாம் இல்ல, மாமா கடைய நல்லா பாத்துக்கிறாங்க, அத்தை நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. உன் புருஷன் நம்ம வீட்டுக்கு வந்து வாசல்ல நின்னு கவர்மெண்ட் வேலைக்கு போவேன்னு துள்ளி குதிச்சாரு, என்ன ஆச்சு? பரீட்சையெல்லாம் எழுதினாரு போல இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, பரீட்சை எழுதினாங்கதான்ப்பா, ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு மீனா சொல்ல, முயற்சியிலேயே வேலை கிடைச்சிருன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும், அந்த ஐடியா இருக்கா அவருக்குன்னு கேக்குறாங்க உங்க அப்பா. இருக்குப்பா, எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீருவேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க அப்பா யோசனையா தலைய திருப்பிக்கிறாரு. என்னங்க, தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்லன்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. அம்மாமா, அதெல்லாம் வேண்டாம், அவங்க பரீட்சை எழுதியே வேலைக்கு போகட்டும், அதான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. செந்தில் கையில பேக்கோட வர்றாரு. வாங்க மாப்பிள்ளங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, சாப்பிடுறீங்களான்னு செந்தில் கேட்க, இல்ல, கொஞ்ச நேரம் போகட்டுங்கிறாரு மீனாவோட அப்பா. டாக்டர் இன்னொரு 1 ஹவர்ல வந்துருவாங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிங்கங்கிறாங்க மீனா. மாத்திரை டானிக் எல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் போக, எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அடுத்த நாள்ல இருந்து நம்ம 3 பேருக்கும் சாப்பாடு மீனாவோட வீட்ல இருந்து தான் வருது. சாப்பாடு மட்டும் இல்லங்க, ஜூஸ், பழம்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. 3 நாளா மீனாவோட வீட்டுக்காரர் ராத்திரி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரு ஒழுங்கா தூங்குனாரான்னு கூட தெரியலங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்ன அடுத்த நிமிஷமே 2 பேர் இங்க வந்துட்டாங்க. மீனாவும் மாப்பிள்ளையும் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா மீனாவை ஏதோ விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பேக் பண்றேம்மா அப்படின்னு மீனா அந்த பக்கம் போக, போயிட்டு இருக்க பொண்ணையே பாத்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. மயிலு அவங்க அம்மா வீட்டுல வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஏமா மயிலு, நீ எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணணும், நம்ம வீட்டுல வந்து இருக்கலாமேமாங்கிறாரு அவங்க அப்பா. தினமுமாப்பா அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே கேட்க, வாமா, யாரும் என்னம்மா கேட்க போறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பாப்பா, நகை விஷயம் ராஜி மீனாவுக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, என் வயசு விஷயம் ஆதார் கார்டு பார்த்த கதிருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, இப்ப வரைக்கும் தெரியல, ஆனா கதிர் எதுவுமே சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்த எம்ஏங்கிற டிகிரி தான் அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போகுது, பொய் மேல பொய்யா சொல்லி நீங்க 2 பேரும் சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா அவஸ்தைப்படுறது நான் தான் அப்படின்னு மயிலு சொல்ல, ஏண்டி, நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ ஒத்த கால்ல நின்னு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் வேலைக்கு போயே ஆகணும், நாங்க மொத்த குடும்பமும் ஒத்த கால்ல நிக்குது அப்படின்னு மயிலு சொல்ல, எல்லாம் என்ன குடும்பமோ கன்றாவின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, நான் ஒண்ணு சொல்லவான்னு மயிலு சொல்ல, அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியும்னு தோணலம்மா, உன்ன மாதிரி வாயை திறந்தா பொய்யா குட்டுற மாதிரி கடவுள் என்ன படைக்கல, நான் சொல்றது கேளுமா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நான் இங்கேயே வந்துடுறேன்
நான் இங்கேயே இருந்துடுறேம்மான்னு மயிலு கெஞ்சலா கேக்குறாங்க. உங்க அம்மா பதற, மயிலு என்னம்மா சொல்ற நீ அப்படிங்க. ஏண்டி இதுக்காட்டி உன்னை கஷ்டப்பட்டு கத்து கொடுத்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டென்ஷன் ஆகுற மயிலு, அம்மா நீ எதுக்கு கட்டி கொடுத்தன்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா என்னால நரக வேதனை அனுபவிச்சுட்டு இப்படிலாம் வாழ முடியாது. பொய் சொல்றமேன்னு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், எந்த பொய் எப்ப வெளியே வருமோன்ற பயம் இன்னொரு பக்கம். அப்படியே நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துருவேன் போல இருக்குமா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. ஏய் வாய கள்ளுகுடிங்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா பயமும் பரிதாபமுமா பாத்துட்டு இருக்காரு. நிஜமாதாம்மா சொல்றேன். வேலைக்கு போன என்னை கட்டாயப்படுத்தினாலும் அந்த வீட்ல இருக்க எல்லாரும் என்ன நம்புறாங்க. நான் சொல்ற எல்லா பொய்யையும் நம்புறாங்க. 3/4 மணி நேரம் பைக் ஓட்டி என் வீட்டுக்காரர் என்னை வேலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. கஷ்டமா இருக்குமா அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டாள. 2 பேரும் பாவமும் பரிதாபமா பார்த்துட்டு, பாருயா நல்லா பாரு. எல்லாம் உன்னாலதான். நீ கொஞ்சம் கூரோட இருந்திருந்தன்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்ல மயிலுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படின்னு அவங்க அம்மா அழுகையும் ஆத்திரமா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து கேக்குறாங்க. கவலையே படாத மயிலு. அப்பா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாரேன். நம்ம அப்படின்னு அவங்க அப்பா ஏதோ சொல்ல வர. யோ பிசினஸ் கிஸ்னஸ்னு வாய திறந்த புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே மண்டைய பொளந்துருவேன். இப்படி பண்ணி பண்ணி தானே நம்ம இப்படி ஓட்டாண்டியா வந்து நிக்கிறோம். பத்தாதா உனக்கு அப்படின்னு எரிச்சலா ஹஸ்பண்ட பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மயிலு பேசாம தலைக்கு முட்டு கொடுத்து பரிதாபமா உட்கார்ந்துருக்க பார்த்துட்டு, இதோ பாரும்மா என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சுக்கலாம். அம்மா நான் சமாளிக்கிறேன். நீ கவலைப்படாம இருடின்னு மகளோட கைய பிடிச்சு கையில வச்சுட்டு சொல்றாங்க பாக்கியம். சரியா ஏதாவது ஒண்ணு பண்ற வரைக்கும் நீ வேலைக்கு போறதா சொல்லிட்டு தினமும் இங்க வந்துரு. சாயந்தரம் போய்க்கலாம். உன்னை யாருமே எதுவுமே சொல்ல போறதில்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. வேண்டாம் இல்லங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க மயிலு. ஆனா நிரந்தரமா மட்டும் வந்துராத மயிலுன்னு அழுகையை அடக்கிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. மயில் அப்படியே நிராதரவா அவங்க அம்மாவை பார்க்க, அப்புறம் சுடர் வாழ்க்கை பாழா போயிரும், ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மெதுவா கைய அவங்க அம்மா கையில இருந்து விடுவிச்சுக்கிறாங்க மயிலு. நான் வரமாட்டேம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு மயிலு சொல்ல 3 பேரும் அடுத்து என்ன பண்றதுங்கிற மாதிரி ரொம்பவே விரக்தியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்திருக்க, பக்கத்துல இருக்க சோஃபால உட்கார்ந்திருக்க பழனி தூங்கி தூங்கி விழறாரு. டேய் பழனி இன்னும் தூங்கிதான் விழுந்துகிட்டு இருக்கியா? என்னத்த சொல்றதுங்கிறாரு. கோமதி 2 பேருக்கும் டம்ளர்ல கொடுக்க, என்ன மோரான்னு பாண்டியன் கேட்க, ஆமாங்கங்கிறாங்க கோமதி. பழனியும் பாண்டியனும் குடிக்க ஆரம்பிக்க, ஆமா இந்நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களே, என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்னு கோமதி கேட்க, அது ஒண்ணும் இல்ல கோமதி, அங்க பக்கத்துல சுப்பிரமணிய அண்ணன் இருக்காருல்ல, அவரை பாக்குறதுக்காக வந்தேன். சரி வீடு பக்கம் தானே ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமேன்னு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க கோமதி. இப்படி அப்படியுமா பாக்குற பழனி, சுகன்யா எங்கக்கா அப்படின்னு கேட்க, அன்னைங்க 2 பேருமா சேர்ந்து அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதோ வேண்டுதல் நாங்கடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு, ஏன் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்க, ஆ, ஆ, ஆ. அவ ஃபோன் பண்ணியிருந்தப்ப நான் வேலையில இருந்தேன். என்னால எடுக்க முடியல. அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சமாளிக்கிற பழனி, நம்மகிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்டா டல்லா இருக்க? மாமா ஏதாவது திட்டினாரா என்னன்னு கோமதி கேட்க, குடிச்சிட்டு இருக்க மோர் டம்ளர் டக்குன்னு கையில எடுக்கிறாரு பழனி. ஆமா ஆமா, உன் அருமை தொம்பிய திட்டுறாக. கடைக்கு வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காண்டினா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆன்னு கோமதி பார்க்க, காலையில கொஞ்ச நேரம் நான் கடையில தூங்கிட்டேன்க்கா. அத ஒரு குத்தமா சொல்றாரு மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, இவன் ஒரு ஃப்ராடுக்கார பையன். காலையில மட்டும் இல்ல நாள் முழுசுக்க தூங்கிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி புரியாம பாத்துட்டு இருக்காங்க 2 பேரையும் மாறி மாறி. நம்ம கோபால் இருக்காருல்ல, அவர் வந்து பொண்டாட்டியோட வளைகாப்புக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போனாப்ல. இன்னையோட மாசம் 1 ஆயிடுச்சு, இன்னும் பணம் கொடுத்த பாடில்ல. போனை போட்டு பணத்தை ஒரு வார்த்தை கேளுடான்னு சொன்னா அத கூட கேட்காம தூங்கி விழுந்துட்டு இருக்கான் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் என்னடா அப்படியான்னு தம்பிய பார்த்து கேக்குறாங்க. இல்லக்கா நான் பணம் கேட்டேன், அவர் குடுக்கல, கையில காசு இல்லன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு பழனி. ஆ ஏங்க காசு இல்லன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் அவரு இல்லன்னு சொன்னா இவன் அப்படியே விட்டுருவானாக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் ஏன்டா பேச வேண்டியதானேங்கிறாங்க கோமதி. அக்கா அவன் அம்புட்டு பஞ்சப்பாட்டு பாடுறான்க்கா. அவன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு நிறைய செலவாயிடுச்சான். இப்ப கையில காசு இல்லன்னு சொல்றான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு பழனி சொல்ல, ஓ ஏங்க இப்படி ஒரு நிலைமையில அவரை சட்டைய பிடிச்சா கேட்க முடியும் அப்படின்னு கோமதி கேட்க, அதானேங்கிற மாதிரி பழனி கொட்டுறாரு. டேய் இப்படி எல்லார்கிட்டயும் பாவம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம நிலைமை என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆ அதானே நம்ம பிசினஸ் நம்ம பொழப்பு என்னத்துக்கு ஆகுண்டாங்கிறாங்க கோமதி. அப்ப மளிகை சாமான் கொடுக்கும் போதே இவர் காசை கேட்டு வாங்கியிருக்கணும். அவன் ஏதோ பஞ்சப்பாட்டு பாடினான்னு நம்பி கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பழனி சொல்ல, ஏங்க அவன் சொல்றதும் சரிதானே, நீங்க பண்ணதானே தப்புன்னு கோமதி கேக்குறாங்க. அத்தை ஏதாவது ஒரு பக்கம் பேசுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு இருக்க ராஜி சொல்ல,
ஆ அப்படிங்கிறாங்க கோமதி. அட ஏன்பா நீ வேற? அப்படிலாம் பேச மாட்டாப்பா உங்க அத்த. இதே மாரி 2 பக்கமும் பேசி நல்லவள் ஆயிடுவா. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லடி ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் தம்பி. நான் என்னடி பண்ண முடியும்னு கோமதி கேக்குறாங்க. அதுவும் சரிதான்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க செந்திலும் மீனாவும் வர்றாங்க. வாப்பான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். என்னக்கா டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுல்லன்னு ராஜி கேட்க, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் வர்றோங்கிறாங்க மீனா. அப்பா எப்படிப்பா இருக்காரு? நல்லா இருக்காரான்னு பாண்டியன் கேட்க, பரவாயில்ல மாமா நல்லா இருக்காருங்கிறாங்க மீனா. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன்பான்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தைங்கிறாங்க மீனா. நான் சொல்லிடுறேன்னு அவங்க தலையாட்ட சரின்னு சிரிக்கிறாங்க கோமதி. ஆமா, டேய் இலை செந்திலு நம்ம மேலத்தெரு கோபால் இருக்காருல்ல, அவர்தான் காசே கொடுக்க மாட்டேங்கிறாராம். நீ இருந்து சாப்பிட்டுட்டு நேரடியா போய் பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பா நான் பாத்துறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி நான் முன்னாடி கடைக்கு கிளம்புறேங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பான்னு செந்தில் சொல்ல, இலை கடைக்கு வர்றியா இல்ல கொஞ்ச நேரம் தூங்குறியா அப்படின்னு பழனியை பார்த்து கேட்க, இதோ வரேன் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, தூங்கு மஞ்சு பையல வாடான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு பாண்டியன். கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு மார்க்கமாவே அலையறான்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் நடக்க, வரேன்னு சொல்லிட்டு பழனி பின்னாடியே போறாரு. பாண்டியனும் பழனியும் வெளியே வர்றாங்க. எதிர் வீட்டுல அண்ணன் தம்பி வேல்ஸ் ரெண்டும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. சரக்குன்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குற ஒருத்தர் கதிரவன் வீடு தானேன்னு கேக்குறாரு. ஆமாங்க சார், அவன் என் பையன்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னங்கிற மாதிரி சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். போலீஸ் வந்திருக்குமா அப்படின்னு செந்தில் சொல்ல, போலீஸா அப்படின்னு கோமதி கேட்க 4 பேரும் வெளியே ஓடி வர்றாங்க. எல்லாரும் பயமும் பதட்டமா அங்க பாத்துக்கிட்டு இருக்கா. அவரு எங்கன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவன் வெளியில போயிருக்காங்க சார், ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு பாண்டியன். நகை காணாம போன விஷயமா பேசணும் அப்படின்னு வந்த போலீஸ் சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. மீனா எச்சரிக்கையா ராஜிய பாக்க, ராஜி என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. வேல்ஸ் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நகை காணாம போன விஷயமா? என்ன சார் நகை எப்ப காணா போச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, கதிரவன் எப்ப வருவார்னு கேக்குறாரு போலீஸ். சார் பக்கத்துல தான் போயிருக்கான், போன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடுற ராஜு போன் எடுத்து கதிருக்கு கால் பண்ண, அவரு போன் எடுத்து ஹலோங்கிறாரு. ஹலோ எங்க இருக்கேன்னு ராஜு பதட்டமா கேட்க, என் ஃப்ரெண்ட பாக்க போயிட்டு இருக்கேங்கிறாரு கதிரு. உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு ராஜு சொல்ல, எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு கதிர் கேக்குறாரு. நகை விஷயமா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்லன்னு ராஜு சொல்ல, ஆமாங்கிறாரு. அத பத்தி பேச நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல நின்னுதான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜா பயமும் பதட்டமா சொல்ல, விஷயத்த சொல்லிட்டாங்களான்னு கதிர் கேக்குறாரு. இன்னும் சொல்லல, நீ எங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல, இரு 5 நிமிஷத்துல வந்துடுறேங்கிறாரு கதிர். போனை வைங்கிறவரு போனை வச்சுட்டு வேகமா வீட்டுக்கு வராரு. மீனா வான்னு கூட்டிட்டு கோமதி உள்ளர போறாங்க. பாண்டியனும் பழனியும் புரியாம பாக்க, எதிர் வீட்டுல இருந்து நெட்டவேலும் கட்டவேலும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற கோமதி ராஜு கிட்ட வந்து, என்னடி சொன்னா அவன்னு கேக்குறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னா அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமா ஏதோ நகை விஷயம்னு சொல்றாங்க. என்ன நகை ஏது நகைன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கோமதி கேட்க, அப்படியே மொழியெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி மீனா ராஜியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்பதான் பொண்ணு பிரச்சனை வந்தது, அடுத்தது நகையா அப்படின்னு கோமதி தலையில கைய வச்சுட்டு நின்னு கேட்க, அத்தை நீங்க பயப்படாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி நீ, என் புள்ளைய தேடி போலீஸ் வந்திருக்கு, எப்படி பயப்படாம இருக்கிறது? மறுபடியும் என் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்களா? ஐயோ முருகா, என்ன நடக்குதுன்னே புரியலையே. என் புள்ளைய இவன் இப்படி சோதிக்கிறியோ அப்படின்னு கோமதி புலம்ப, ஐயோ அத்தை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, போலீஸ் வந்திருக்கிறது வேற ஒரு விஷயமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆ என்ன விஷயமான கோமதி கேக்குறாங்க. ஐயையோ உளறிட்டோமான பயந்து போய் மீனா பாக்க, அக்கா சொல்லிடாதீங்கன்ற மாதிரி ராஜி ஜாட காட்டுறாங்க. 2 பேரையும் மாறி மாறி பாக்குற கோமதி, என்னடி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மண்டையாட்டிட்டு இருக்கீங்க என்னடி அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை அத்தை நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்களை பதட்டப்பட வைக்கும், ஆனா நீங்க பதட்டப்படாம கேட்கணும்னு மீனா பீடிகை போட, ஏய் விஷயத்த சொல்லி தொழடி இப்பவே படபடன்னு இருக்குடிங்கிறாங்க கோமதி. வெளியே ஒரு தடவை பார்த்துட்டு, கண்ணே இருக்கான்ல அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு அப்புறமா எந்த கண்ணன்னு கேக்குறாங்க கோமதி. அதான் ராஜுவோட அகையெல்லாம் தூக்கிட்டு போனானே அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற கோமதி, ஆமா அந்த படுபாவி நாசமா போறவன், இவளை ஏமாத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடினவன் தானே அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அவன்தான். அவனை ஒரு நாள் ராஜு ரோட்ல பார்த்தாலாம், துரத்தி பிடிக்க போயிருக்கா. முடியலன்னது இவளும் கதிரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி. போலீஸும் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் கையில நகை இல்லையா, அவன் எல்லாத்தையும் வித்துட்டானா. அன்னைக்கு என்ன பண்ணலான்னு பாக்கலான்னு இவகிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்ப அத பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லி முடிச்சுட்ட. இடையில ஓன்னு கேட்டுட்டு இருந்த கோமதி, ஐயையோ அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு சரியே போறாங்க. அத்தை அத்தைன்னு 2 பேரும் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. நகை பிரச்சனை எப்படி தீருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.